குட் பேட் அக்லி என்னப்பா இவ்வளோ லேட்டாக வந்து ரிவ்யூ போடுறேன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதான் எங்கேயுமே வந்து அந்த ஃபஸ்ட் ஷோ கிடையாதுன்னாங்க. இலங்கையிலும் துபாயிலையும் இருந்தது. அவ்வளோ தூரம் போய் நம்மளால் படம் பார்க்க முடியாது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் கூட ஏதோ பக்கத்தில் சுருட்டுப்பள்ளியோ ஏதோ ஒரு ஊரில் இருக்குது 7:30 மணிக்கு அப்படின்னாங்க. சரி, ஓகே, அஜித் படத்தை எப்போ வேணாலும் பார்த்தாலும் இந்த படத்தை ஆரம்பத்துலேருந்து ஒரு பெரிய வைப் இருந்துக்கிட்டே இருந்தது. படம் ஒரு ஃபேன் பாயோடைய ஒரு படம், அது சொல்லவே தேவையில்ல. ஆதித்ய ரவிச்சந்திரனுடைய ஒரு படம். அந்த ஃபேன் பாய் எந்த மாதிரியான இந்த ஃபேன்ஸுக்கு, அஜித் ஃபேன்ஸுக்கு எப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்காரு அப்படின்ற பெருமாவில் 9 மணி காட்சி தான் நம்ம போய் பார்த்துருந்தோம். ஓகே, பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு. பெரிய ஒன்று, அதாவது வந்து இந்த படத்தினுடைய கதை வந்து ஒரு பெரிய கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. வந்து படம் முழுக்க அஜித் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேருந்து வந்த அப்டேட்டே அதுதான். வந்து இது ரசிகர்களுக்கான ஒரு படம் அப்படின்னு. எப்படி விடாமுயற்சி வந்து ஓப்பனாக வந்து மகிழ் திருமணி அடித்தார். வந்து எப்பா இது வந்து அஜித்கான படம் கிடையாது, அஜித் படம்னா அஜித் ரசிகர்களுக்கான படம் கிடையாது, இதில் மாஸ் காட்ட மாட்டோம், ஓப்பனிங் காட்ட மாட்டோம், குத்து சாங் கிடையாது, பஞ்சு டைலாக் கிடையாது, எதுவும் கிடையாது, நீங்கள் வாட்டுன்னு வரீங்க படத்தை கதை அம்சத்தோடு பார்த்துட்டு போகிறீங்கன்னா அதெல்லாம் பெரட்டி போட்டு அடித்தாங்க. ஆனால் இங்கே ஆதித்ய ரவிச்சந்திரன் ஆரம்பத்துலேருந்து சொன்ன விஷயம் என்னென்னா, நான் ஒரு தர லோக்கல் அஜித்தோடைய ஃபேன், அப்படி தான் படம் பண்ணுவேன், அப்படி தாங்க இருக்குது படம். இந்த படத்தோட கதை அப்படின்ற ஒரு ஒன்லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏகே ஒரு பெரிய கேங்ஸ்டர், மிகப்பெரிய கேங்ஸ்டர். அந்த கேங்ஸ்டர்னு தெரிஞ்சோம் அவங்க ஒய்ஃப் வந்து த்ரிஷா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பிறந்த பொழுது ஒரு ஹாஸ்பிட்டல் அட்டாக் பண்ணாங்க. அந்த நேரம் தன் கணவனால் தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது உயிருக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமா, ஏன்னா அம்மா பாசமாங்க அப்படின்னால, நீ இந்த தொழிலெலாம் விட்டுட்டு நீ கிளம்பு, நீ போலீஸில் போய் சரண்டர் ஆகு, நீ பழைய ஆளாக வா, நீ அப்போ வந்து என் பையனையும் என்னையும் வந்து பாரு, நீ கிளம்பு அப்படின்போது தன்னுடைய மனைவிக்காகவும் குழந்தைக்காகவும் போய் சரண்டர் ஆகிறாரு. 18 வருஷம் ஜெயிலில் இருக்காப்புல அஜித். திரும்பி வராரு. திரும்பி வந்து அந்த மகனையும் அந்த தாயை பார்க்குறாரு. குறிப்பாக மகனை பார்க்கும்பொழுது திரும்பவும் ஒரு அட்டாக் சம்பவம் நடக்குது. தாய் மறுபடியும் வந்து கொதிச்சு போயிடுறாங்க. இல்லை, நீ மாறல, நீ இன்னும் பழைய பன்னீர்செல்வமாக வரல, நீ வந்து இல்லை, நீ ஒரு இதுதான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கணுன்னா எல்லாத்தையும் விட்டாச்சு, இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு அவர் உள்ளே இறங்கி குட்டு பேடாகி உள்ளே இறங்கி பார்க்கும்பொழுது தான் தெரியுது விஷயம் என்னன்னு. தன்னுடைய மகனுக்கு ஒரு பிரச்சனைன்னு ரொம்ப கதையை சொல்லிவிடுவானா, சொல்லிட நீங்கள் திட்டிடுங்க, அவ்வளோதாங்க கதை. இதை தாண்டி வேறு என்ன இருக்குது அப்படின்னா படம் முழுக்க அதுதான். ஏன்னா இந்த கதையை நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில் தொடர்ச்சியாக நீங்கள் எத்தனை படங்கள் வேணாலும் எடுத்துக்கிட்டே வரலாம். அது எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் பீஸ் அப்படின்னா பாட்ஷா படம் தாங்க. நீங்கள் பாட்ஷாவிலேருந்து எந்த கேங்ஸ்டர் படத்தையும், எந்த பழிவாங்கல் படத்தையும் நீங்கள் திரும்ப 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 வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி ஒரு விண்டேஜ் அஜித், அதை தாண்டி அந்த பழைய சம்பவங்களை ஞாபகப்படுத்துறது, படம் முழுக்க வந்து தலைன்ற மாதிரியான ஒரு கொண்டாட்டம். இதுக்கு தாங்க நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்படி ஒரு அஜித்தை தான் எதிர்பார்த்துக்கணும். எனக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சிம்பு, தனுஷ் இவங்கெல்லாம் இறங்கி பண்ணக்கூடிய ஒரு படத்தை எப்படி அஜித் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு. ஏன்னா ட்ரிபிள் ஏ படம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அது ஒரு அன்ஃபினிஷ்டாக முடிஞ்சிருக்கும். அது ஏன்னா எப்படி முடிச்சிட்டாரு ஆதிக்கு அப்படின்லாம் நமக்கு தோணுச்சு. வந்து இது டைரக்டருக்கு சிம்பு அந்த பழைய கதையை சொல்ல வந்து சிம்பு ஒருவேளை ஆதிக்கு சொன்ன அந்த கதையை அப்படியே ஓப்பனாக பண்ணியிருந்தா, எந்த ஒரு ஈகோ இல்லாமல் பண்ணியிருந்தா, அது உண்மையிலே சூப்பர் டூப்பர் ஹிட்டு தாங்க. இதெல்லாம் தாண்டி தன்னை நிரூபிக்கிறதுக்காக மார்க் ஆண்டனின்னு ஒரு படத்தை எடுத்தார். மார்க் ஆண்டனியோட இன்னொரு வெர்ஷன் கூட இதை தாராளமாக சொல்லலாம், குட் பேட் அக்லியை. அது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நாம் எப்படி தீனாவில், பில்லாவில், மங்காத்தாவில் எப்படி பார்த்தோமோ அந்த அஜித் அப்படி கொண்டு வந்து நிறுத்தல் தான். ஒரே ஒரு சீன் வந்து சொன்னோம்னா அந்த தேட்டரை தெரிக்குதுன்னு. என்னென்னா, ஒரு ஷட்டர் ஒன்று அப்படி தூக்கினே வரும், வந்தவொடனே அப்படி பாதியிலே இருக்க, கண்ணு மட்டும் தெரியும். தெரிஞ்சு என்ன உடம்பு மட்டும் தெரியுது, தலை எங்கடா அப்படின்னு பொழுது தலை அப்படி வந்துட்டேன்டான்னு அந்த இடம் இருக்குது பாருங்கள், வேறு லெவல். இது மாதிரி அடிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். வந்து அதையெல்லாம் மீறி அந்த விண்டேஜ் சமயத்தில் படத்தை நடித்த அந்த கேரக்டர், அவரோட நடித்த அந்த கேரக்டர், அந்த சீன்ஸு அதெல்லாம் வந்து தொக்கா நிற்காமல் கதையோட்டத்தோடு கொண்டு போய் சேர்த்துருக்கிறது தான் ஆதிக்குடைய மிகப்பெரிய பலம் கூட சொல்லலாம். வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா, பாடல்கள் நம்ம ஆரம்பத்தில் இந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துருந்தோம், ஒத்தரவு பார்த்தாரா அப்படின்னு. அந்த பாட்டுக்கு ஒரு பெரிய வரவேற்பு. அப்புறம் இளமை இதோ சகலகலா வல்லவன் எவர் கிரீன் சாங். அது அதாவது வேர்ல்டில் எந்த புத்தாண்டு நடந்தனாலும் அந்த பாட்டை போட்டே தருவாங்க, மொழி தெரியுதோ தெரியலையோ. இதெல்லாம் மீறி அப்புறமா சுற்றி வந்த சுல்தானா அந்த பாட்டு, இப்படியாக கொண்டு போய் தேட்டரை வந்து அதிரி ஆக்கிறாரு. உண்மையே அதிரி ஆக்கிறாரு. இது அதாவது என்ன சொல்கிறது, வந்து இப்போ ஒரு 120 ரூபா, 190 ரூபா, 210 ரூபா கொடுத்து இந்த படம் பார்த்துட்டு வந்தோம். வெளியே வந்தால் அப்படி ஒரு திருப்தியாக இருக்குது அப்படின்னு அஜித் ஃபேன்ஸ் சொல்கிற அளவுக்கு அந்த படத்தை கொண்டு வந்து சேர்ந்தாச்சு.
ஏன்னா சமீப காலங்களில் நீங்கள் ரொம்ப அழுத்தமான கதை, வலுவான கதை அப்படின்னு சொல்லி கொண்டு போய் எங்கெங்கேயோ இழுத்து ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தி அதை ஆடியன்ஸுக்கு ஏங்க இதை நாங்கள் பார்க்க வரலைங்க, ஒரு அஜித்தையும் ஒரு விஜயும் இப்படி தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம், ஒரு ரஜினியும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு படத்தை ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது தான் பெரிய விஷயம். அது இதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு டயலாக் கொண்டு வைக்கிறார் அஜித். எப்படி கோட்டில் அஜித்தோடைய ரெஃபரன்ஸ்லாம் இங்கே கொண்டு வந்தார். இதில் விஜயோடைய இது சொல்லும்போது இன்ட்ரோல் பிளாக்ல ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுது தேட்டரே பறக்குது. அதுதான் இப்போ எங்களுக்குள்ளே எந்த சண்டையும் கிடையாது. அவர் ஒரு பக்கம் அரசியலுக்குள்ளே போயிட்டார், நான் ஒரு பக்கம் நடிப்பில் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை தாண்டி அதாவது திரும்ப சொல்கிறது தான் இதில் முக்கியமாக த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், அப்புறமா சிம்ரன், ரெடின் கிங்ஸ்லி, யோகி பாபு, ஏகப்பட்ட நட்சத்திரங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அர்ஜுன் தாஸ் தான். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், அர்ஜுன் தாஸுக்கு ஒரு சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கிடைக்கல. ஒரு அருமையான ஒரு நடிகராக வரக்கூடியவர் அவருக்கு சரியான இடம் கிடைக்கல. எனக்கு மாஸ்டர்லாம் கூட அருமையாக பண்ணியிருந்தார். இன்னொரு காரணம் என்னென்னா அவருடைய அந்த டோன் எனக்கு பார்த்தா ரகுவரனுடைய இடத்த யாரும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியல. அர்ஜுன் தாஸ் அதை பண்ணக்கூடிய இடத்துல அவர் இருக்காருல, மாற்று கருத்து கிடையாது. இந்த படத்தில் குறிப்பாக அது ஒரு அதில் ஒரு சஸ்பென்ஸ் ஒன்று இருக்குது, அதுவே வேணாம், ஓப்பன் பண்ண வேணாம். அஜித்துக்கு இவர் வில்லனா அப்படின்னு நமக்கு முதல்ல அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்க தோணுச்சு. நம்ம ஆள் இவ்வளோ தான் இருக்கார், தொண்டை மட்டும் கரகரன்னு வச்சுக்கிறாரு, அஜித்தே பெரிய டானாக இருக்கார், இவர் எப்படி பண்ண போகிறாருன்னா அப்படி கரெக்டாக அந்த கேரக்டரை சேர்த்துருக்காரு. பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அர்ஜுன் தாஸுக்கு தமிழ் சினிமாவில் நிறைய பட வாய்ப்புகள் இருக்குது. இதை மாரி சிம்ரன் நம்ம எப்படி வாலியில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சிம்ரன் எனக்கு ட்ரெய்லரில் பார்க்கும்போதெல்லாம் சிம்ரன் ஏதோ ஒரு நெகட்டிவ் ரோல், வில்லி மாதிரியான ஒரு விஷயம் ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா அவங்க ஒரு பக்கத்தை சம்பவத்தை பண்ணிட்டு போகிறாங்க. திரும்ப சொல்லும் போது தான் ஒரு இடத்துல இந்த வாலியில் அந்த டபுள் ஆக்ஷன், அது சொல்ல வேணாம், ஒரு டபுள் ஆக்ஷன் ஒரு கேரக்டர் பண்ண உடனே அஜித் சொல்லுவார், எனக்கே டபுள் ஆக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பபுள் கம் எடுத்து அப்படி வாயில் போட்டு பண்ணுறப்போ வாலி தான். இது என்னென்னா இந்த படங்கள் எல்லாம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக கொண்டாடின காலங்க. தீனா இதெல்லாம் நீங்கள் குறிப்பாக அந்த வெப்பன்ஸ் ஒன்று காமிக்கிறாங்க இல்லைங்களா, அது படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஏன் கொண்டு வச்சுருக்காங்க, தீனாவில் வச்சுருக்கிறது தான் இது ஏன் டைட்டில் கார்ட்லேயே வச்சுருக்காங்கன்னு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அதுவும் படத்தோட எண்டில் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். குட்டு ஒருத்தர் பேடு அக்லியாக எப்படி மாறுறான் அப்படின்னு தான் பெரிய கொஸ்டின் மார்க். அவனை அக்லியாக ஆக்கிறது யார் அப்படின்னு ஒரு பெரிய விஷயம். அதை குறிப்பாக அந்த பையனாக நடிச்சிருக்கிற அந்த பையனும் சூப்பராக சலாரில் நடிச்சிருந்த பையன் நல்லா நடிச்சிருக்கான். இதெல்லாம் மீறி 17 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குது, இதை நான் சும்மா விடுவேனா? ஜிவி பிரகாஷ் கிரீடம் படத்துக்கு பிறகு என்ன தான் நீங்கள் பெரிய தலை சிறந்த மியூசிக் டைரக்டராக இருந்தால் கூட சரிங்க, ஒரு மாஸ் ஹீரோ படத்துக்கு இறங்கி வேலை பார்க்கும்போது தான் உங்களுக்கான அங்கீகாரம் அந்த மாஸ் ரசிகர்களிடம் கிடைக்கும். அப்படி பார்த்து அந்த பிஜிஎம், குறிப்பாக அந்த சாங்கு, அப்புறம் பின்னணி இசை, இதையெல்லாம் கலக்கியிருக்கிறாப்புல. சரி படத்தில் குறையே இல்லையாப்பா, எல்லாம் நீ பாட்டு வாசிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரே அஜித் புராணமா அப்படின்னு கேட்கும்பொழுது ஃபஸ்ட் ஆஃப் லேக் தாங்க. ஃபஸ்ட் ஆஃப் நிறைய இடங்கள் லேக். ஒரு கட்டத்தில் ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் சோர்ந்து போகிறாங்க, என்னையா அது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த கதையை கொண்டு போகிறதுக்காக அப்படியே இது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பெரிய லைன் கிடையாது, நீங்கள் கதையில் ஒரு பெரிய அழுத்தமான கதையெல்லாம் கிடையாது. அதனால் ஃபஸ்ட் ஆஃப் அப்படியே கொண்டு போய் செகண்ட் ஹாஃப்லேருந்து அப்படி படம் சூடு பிடிக்குது. செகண்ட் ஹாஃபில் வேறு இதுவும் ஆகுது. சரி இந்த யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி இவங்கெல்லாம் இருக்காங்களே, காமெடிக்கு என்னென்னா எங்கள் அஜித்தை காமெடி பண்ணிட்டு போயிடுறாருங்க, வேறு என்ன வேணும்? அஜித்தை பிரமாதமாக காமெடி பண்ணக்கூடிய, அதுவும் சைலண்ட்டாக காமெடி பண்ணக்கூடியவர். யோகி பாபுலாம் ஒரு சீனில் வராரு, ரெடின் கிங்ஸ்லி ஒரு 2 சீனில் வராப்புல பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டரையும் சோட போட வைக்கல டைரக்டர் ஆதிக்கு. எல்லா கேரக்டரையும் அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து இது பண்ணியிருக்காரு. ஆனால் படம் முழுக்க எங்கே திரும்பினாலும் ஒலிக்கிற ஒரே குரல் அஜித் தலை 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 ஏகே தான். இதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம். இதெல்லாம் மீறி இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஆனால் இதில் என்னென்னா ஒரு தேட்ரிக்கல் படம். நீங்கள் எப்படி ஒரு மார்க் ஆண்டனி தேட்டரில் பார்த்தா மட்டும்தான் நமக்கு ஒரு வைபாக இருக்கும் அப்படின்னு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இன்டர்நேஷ்னல் தாதாவும் கூடலாம் இவருக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்குன்னு ஒரு டைலாக்ல மட்டும் நிறைய படங்களில் உண்டு இல்லைங்களா, இவருக்கு உலகம் முழுக்க தாதாக்களுடைய கனெக்ஷன் இருக்குதுன்னு அந்த டைலாக்ல சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு ஆதிக்கு ஒரு லாஜிக்கான ஒரு விஷயத்தை வச்சுருக்காரு. அதை நீங்கள் படத்தோடு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். என்னென்ன டான் அப்படின்ற ஒரு விஷயம், கொரியாவிலேருந்து ஆரம்பித்து அப்படி ஸ்பெயின் வரைக்கும் போகிற அந்த விஷயம் அது சஸ்பென்ஸை நம்ம உடைக்க தேவையில்லை. இதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறது என்னென்னா இது ஒரு தேட்ரிக்கல் படம். இதை போய் நீங்கள் பெரிய லாஜிக்கு மேஜிக்கு இதெல்லாம் பார்க்காம போனோமா ஒரு 2 மணி நேரம், இது படத்துக்கு ஒரு பெரிய பலங்க. 2 மணி நேரம் 20 நிமிஷம் உட்காந்தோமா, கொஞ்ச நேரத்தில் இன்ட்ரோல் வருது,
இன்ட்ரோலுக்கு அப்புறம் கடகடன் முடிஞ்சு போது எழுந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் வேணும். போட்டு 3 மணி நேரம் 3.25 மணி நேரம் படத்தை எடுத்து ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு? ரைட், ஓகே. ஒரு தியேட்ரிக்கல் படம் ஒரு ஃபேமிலியோடு போய் பாருங்கள். குட் பேட் அக்லி ஒரு தர லோக்கல் அஜித் ரசிகர் பண்ணியிருக்கிற ஒரு படம் இது. அப்படி தர லோக்கல் அஜித் ரசிகர் பண்ணியிருக்கிற படம் எப்படி இருக்குன்னா ரசிகர்கள் கொண்டாட்டமான படமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.